நீங்க யோசிச்சு பாருங்க, வண்டியில போறவனே சாதாரணமா நினைக்காதீங்கக்கா. பேருந்துல எழுதப்பட்ட வாசகத்தை எல்லாம் வண்டியில எழுதி வச்சிருக்கான். ஓ, மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு பைக்ல எழுதி வச்சிருக்கான் சார். ஆனால் விதிமுறை கீழே எழுதியிருக்கான் 18 வயதிற்கு உட்பட்டவர் மட்டும் எழுதியிருக்கு. இப்ப நீங்க ஒரு இளநீய அந்த வியாபாரி இளநீரை அறிவாளால வெட்டி கொடுக்கிறாருக்கா, இத நீங்க பார்த்தா என்னக்கா சொல்லுவீங்க? பொண்ணு வாங்கி குடிக்குது, என்ன சொல்லுவீங்கக்கா? நல்லா குடிப்பான்னு சொல்லு. நல்லா குடிமா, இதுதான் பெருந்தன்மை. அடுத்தவங்க மனம் மகிழ்றத கண்டு இந்த அம்மா எல்லாம் குடிக்கிறா, இந்த அம்மா வைத்தறிச்சல்லையே சொல்லும். ஆனா ஒரு இளைஞன் பார்த்தா கவிதையாவே எழுதுனா, அறிவாளால் வெட்டு வாங்கிய இளநீருக்கு அழகியின் உதட்டினால் ஆறுதல் கிடைக்கிறது. சென்னையில எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் செய்தது உலக அளவில் பேசப்பட்டது. என்ன தெரியுங்களா? புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த கீமோதெரபி செய்யப்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு தலையில முடி இருக்காதுங்க. அந்த முடி இல்லாம ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டமேங்கிற கவலை வரக்கூடாதுங்கிறக்காக 17 வயது 18 வயது 19 வயதுடைய பெண்கள் தங்கள் தலை முடியினை தானமாக செய்திருக்கிறார்கள். வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு பெண் எதை அதிகமாக நேசிப்பாலோ, எதை தன் அழகினுடைய உருவமாக நினைப்பாலோ அந்த கூந்தலை ஒரு நோயாளிக்கு தானமாக செய்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய அழகை விட அவர்களுக்கான ஆறுதல் முக்கியம் என்று நினைக்கிற தலைமுறையினரும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 45 நிமிஷம் ஒரே ஒரு கட்டுரை எழுத சொன்னேன். கிரிக்கெட் எழுதுறா, உனக்கு பிடிச்ச தலைப்பு தானே, எழுது. 45 நிமிஷம் ஒண்ணுமே எழுதலக்கா. 4 பக்கம் பேப்பர் கொடுத்திருக்கேன், ஒண்ணுமே எழுதல. பேனா மூடி வச்சு விட்டதை பார்த்தே உட்கார்ந்துருந்தான். பெல் அடிச்சது, தம்பி மணியாச்சு எழுதுவியா மாட்டியான்னு. பேனாவை திறந்தா கிடுகிடுன்னு ஒரு வரி எழுதுனா என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். மழையின் காரணத்தால் ஆட்டம் இன்று ரத்துன்னு எழுதிட்டான். வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகளாக இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினார்களே, அதே வெள்ளைக்காரனுடைய விளையாட்டுல சதுரங்கத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மாணவன் குகேஷ் அவர்களையே அடிமைப்படுத்திட்டு வந்தான். இதுல என்னன்னா, அந்த பையன் டென்ஷன்ல காய்களை களைச்சு விட்டுட்டு போனா, அப்படி வெடுக்குன்னு போனா. ஆனால் இந்திய பண்பாடு, தமிழ்நாட்டின் பண்பாடு, குகேஷ் என்ன பண்ணான் தெரியுங்களா? தான் அழுக வருதுங்க ஜெயிச்சிட்டோம்னு அந்த அழுகையை உடனடக்கி கொண்டு ஒவ்வொரு காய்களையும் சரி பண்ணி அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு தான் தன்னுடைய வெற்றியை அந்த மேடையில் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கக்கா. இருக்கிற தலைமுறை, நீ டாக்டர் ஆகணும் தாத்தா, நீ வக்கீல் ஆகணும் பாட்டி, ஏன்னா அப்பதான் பங்காளி மேல கேஸ் போட்டு சொத்த புடுங்க முடியும். நீ கலெக்டர் ஆகிற அப்பா, எல்லாம் சொல்லிட்டு பையன் கேட்ட என்ன ஆக போற? நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னா. ஏன் ஒருத்த எப்படி இத்தனை ஆக முடியும்? ஏதாவது ஒண்ணுதானே சார் ஆக முடியும். சொல்லி கொடுக்கறவங்க ஒழுங்கா சொல்லி இருந்தீங்கன்னா வளர்ந்தவன் ஒழுங்கா வளர்ந்துருப்பான்ல.